மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பாருங்கள், சிவரத்தம் பூச்சாரை நாம் ஒரு காரக்கரைசல் அமிலக்கரைசல் ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே போல் மஞ்சள் சாறையும் ஒரு காரக்கரைசல் அமிலக்கரைசலுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், சிவரத்தம் பூச்சாறு, மிக்ஸ் பண்ணுறோம். இளம் பச்சை நிறம். இப்போ சிவரத்தம் பூச்சாறு நமக்கு ஒரு காட்டியாக இந்த இடத்துல தொழிற்படுகிறது. அதே போல் ஒரு அமிலக்கரைசலோட மிக்ஸ் பண்ணுறோம். சிவரத்தம் பாருங்கள், இளஞ்சிவப்பு நிற அவதானம் ஒன்று ஏற்படுது அமிலக்கரைசலோட சிவரத்தம் பூச்சாறு. அதன் பிற்பாடு நாம் மஞ்சள் சாறை ஒரு காரக்கரைசலுக்கும் ஒரு அமிலக்கரைசலுக்கும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். மஞ்சள் சாறு இயற்கையில் கிடைக்கிற காட்டி காரக்கரைசலோட செக் பண்ணுறோம். மஞ்சள் சாறு காரக்கரைசலோட ஒரு செம்மஞ்சள் நிறத்தை தோற்றுவிக்குது. அதே போல் அமிலக்கரைசலோட மஞ்சள் சாறை மிக்ஸ் பண்ணுறோம். அமிலத்தன்மையோட மிக்ஸ் பண்ணக்கூட அந்த மஞ்சள் நிறம் அப்படி மாற்றம் இல்லை. அமிலத்தன்மை கூடும்போது சில நேரம் மஞ்சள் நிறத்தில் மஞ்சள் தன்மை குறைய சான்ஸ் குறையுது. நான் அப்படி பார்க்குறேன். மஞ்சள் நீர் கொஞ்சம் நிறம் குறைந்திருக்கிற அவன் நினைக்கிறேன் இதில். அதே போல் பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் தன்மை குறைஞ்சி தான் இருக்குது. அதே போல் பாக்குச்சாறை நாம் அடுத்ததாக காரக்கரைசலுக்கும் அமிலக்கரைசலுக்கும் செக் பண்ண போகிறோம். பாக்குச்சாறை எடுத்துருக்கிறோம். காரக்கரைசல் ஃபஸ்ட்டுக்கு அமிலக்கரைசலை செக் பண்ணுறோம். பாக்குச்சாறை நிறமாற்றம், அமிலக்கரைசலில் நிறமாற்றம் இல்லை. அதாவது கொஞ்சம் பாக்குச்சாறு வந்து கசறுத்தன்மை குறைந்து செல்வதை அவதானிக்கலாம். எஸ், அமிலத்தன்மையில் மாற்றம் இல்லை பெரும்பாலும். அதே போல் காரத்தன்மையான கரைசல் ஒன்றுக்கு பாக்குச்சாறை நாம் செலுத்துகிறோம். அவதானத்தை பாருங்கள். இளம் சிவப்பு நிற சாயல் அடிக்குது காரக்கரைசலுக்கு பாக்குச்சாறு. ஆகவே அன்பார்ந்தமான இயற்கையில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நாம் இதில் செக் பண்ணி இருக்கிற காரங்கள் அமிலங்களை இந்த பொருட்கள் காட்டி தருகிறது. அதனால் இயற்கையில் காணப்படுகிற காட்டிகள் பாருங்கள் நிறமாற்றங்களை. ஆல்ரெடி நாம் இஞ்சால செஞ்சு வச்சிருக்கிறோம். மெதைல் செம்மஞ்சள் பின்னோத்தலையும் காட்டி ஏற்பட்ட நிறமாற்றம் விளம்பரம். இதில் பாக்குச்சாறு இந்த சிவரத்தம்பூ சாறு, அடுத்தது